வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போறோம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா, பேங்க் நிஃப்டி நேத்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன்வர்ட்ஸ் வந்துச்சு திங்கட்கிழமை. அங்கிருந்து ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணி அதே பொசிஷன்ல முடிஞ்சுச்சு. அதே மாரி நேத்துமே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஒரு பிரைஸ் ஆக்ஷன் யுஎஸ் மார்க்கெட் வச்சு பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் இங்கிருந்து மேல போய் அதாவது இனிஷியலா பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் ஸ்ட்ராங் ஆயி எந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆச்சோ அதே பொசிஷன்ல முடிஞ்சிரும்னு. ஸோ ஏறக்குறைய எந்த பொசிஷன்ல இது இது ஸ்டார்ட்டிங் பிரைஸ். இது பார்த்தீங்கன்னா எண்டிங் பிரைஸ். ஸோ அப்போ எக்ஸாக்ட்டா எந்த பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆச்சோ, நீங்க இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ம். இங்க ஓகே. மார்க்கெட் இங்க இருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்க குளோஸ் ஆயிருக்கு. ஆனா, அத விட டவுன் சைட்ல தான் மார்க்கெட் இங்க இருக்கு. ஸோ அப்போ இது நம்ம ஏற்கனவே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தோம். எத வச்சு அப்டின்னா, யுஎஸ் மார்க்கெட்டோட அனாலிசிஸ் வச்சு. ஸோ கண்டிப்பா நீங்க ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கணும். ஏன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட் மோஸ்ட்டா யுஎஸ் மார்க்கெட்ல என்ன ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இருக்கோ, அந்த பிரைஸ் ஆக்ஷன இந்தியன் மார்க்கெட்ல ஃபாலோ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதுக்கான காரணமும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். என்னன்னா, யுஎஸ் மார்க்கெட் ஒரு குளோபல் எக்கானமி, அதாவது உலகத்துக்கான ஒரு பொருளாதாரத்தோட ஒரு ஒரு லிமிட். ஸோ அப்ப யுஎஸ் மார்க்கெட் நல்லா நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு, நல்லபடி நடந்திருக்கு அப்டின்னா, அதே தான் குளோபல் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் இந்தியன் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஏன் சார் அப்டி பண்ணணும் அப்டின்னா, ரீட்டெய்லர்ஸா இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தெம் யாரும் அத பார்க்க மாட்டாங்க. ஸோ பெரும்பாலான ரீட்டெய்லர்ஸ் அத பார்க்காததுக்கு காரணம் என்னன்னா, அது மேல நம்பிக்கை இல்லாதது. ஆனா அதாவது பெரிய, பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இப்ப என்ன பிரச்சனைன்னா, பெரிய இன்வெஸ்டர்ஸ் 1. 2வது இந்த பெரிய, பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ப்ரோன்னு சொல்லுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம டிஐஐஸ் அண்ட் எஃப்ஐஐ. டிஐஐனா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டிங். அதே மாரி ஃபாரின் இன்வெஸ்டிங். இவங்க எல்லாரும் என்ன பார்ப்பாங்கன்னா, அவங்க இந்தியால மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. வேறயும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யுஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யூரோப்பியன் மார்க்கெட்ல பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது, அவங்களுக்கு உலக அரசியல் ரொம்ப முக்கியம். ஸோ உலகத்தில ஒரு ஒரு மூலையில போர் வருது அப்படின்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்ட அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இவங்கலாம் இங்க இருக்கிறத கொண்டு போய் அங்க போட்டுருவாங்களோ, இல்ல அங்கருந்து வித்ட்ரா பண்ணுவாங்களோ, அந்த மாரி இருக்கும். ஸோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியன் மார்க்கெட்லேருந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. இல்லன்னா இந்தியன் மார்க்கெட்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். 1. 2வது இப்போ ரஷ்யா பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளேன்ஸ் எல்லாம் ஏரோபிளேன்ஸ் எல்லாம் போயிங் யுஎஸ் ஏர்லைன்ஸு. இப்ப இந்த போயிங் இருக்கிறத அவங்க ஸ்டாப் பண்ணி, அவங்க வேற ஒரு புது ஏர்லைன்ஸ மொத்தமா மாத்த போறாங்க. ஒரு ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம். ஸோ கவர்ன்மென்ட்டோடதும், கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ இது மேபி நமக்கு ஒரு பெரிய, பெரிய பொருளாதார சரிவ குடுக்கும்னு தோணுது. நமக்கு இல்ல, யுஎஸ் மார்க்கெட்டுக்கு. அப்போ இந்தியாலயும் அது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இப்ப நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி பார்க்கும்போது, நமக்கு ஒரு 2 வாரமாவே ரொம்ப சரிவுல இருந்துச்சு. ஏன்னா, ஜனவரில இருந்தே சரிவு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி பட்ஜெட் வந்தபோது கொஞ்சம் இன்கிரீஸ் ஆச்சு. அண்ட் நான் இத ஃபுல்லா காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட ஒரு இது. ஸோ நான் ஒரு நெறையா கோடு போட்டு வச்சிருக்கிறது என்னன்னா, ரொம்ப நாளா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்றபோது நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ அப்ப இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்ப இருக்கிற பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 48,500 ஓகே. இந்த 48,500 ஹிஸ்டரியில எப்பப்பலாம் வந்திருக்குன்னா, நம்ம 2025ல 2, 3 தடவ வந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் முன்னாடி எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போன ஜூன் மாசம் வந்திருக்கு. அப்போ இந்த சப்போர்ட் அதாவது இந்த இந்த சப்போர்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்ச் தான். ஏன்னா, இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. 2025லயே 2, 3 தடவ மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இப்போ அதிகபட்சம் இப்ப இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் கீழ போனா 47,700 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 1. ஸோ அப்போ இந்தியன் மார்க்கெட் ஒரு ரிவர்ஸ் ஃபேஸ்க்கு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தியன் மார்க்கெட் எவ்வளோ லோல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேங்க் நிஃப்டிய நான் கரெக்ட்டா சொல்லணும்னா, ஒரு 10% கீழ இருக்கு. ஓகே. ஆனா நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குல்ல, இந்த ரேஞ்சு. இங்கிருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 2% எவ்வளோன்னு கரெக்ட்டா பார்த்துரலாம். ஒரு 1.6% கீழ இருக்கு. அத தாண்டி கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு 2% அப்போ அதிகபட்சம் இப்ப இருக்கிற பொசிஷன்ல இருந்து மார்க்கெட் கீழ விழுகுது அப்படின்னா, இன்னொரு 2% கீழ விழுகலாம். ஆனா இங்கிருந்து குரோத் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, நமக்கு மினிமம் எவ்வளோ தூரம் குரோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு 4% குரோ ஆகும். ஸோ கீழ விழுந்தா 2%, குரோ ஆனா 4%. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் 1:2 ஆர்ஆர். ரிஸ்க் ரிவார்ட் 1:2ங்கிறனால, இது ஒரு ப்ராப்பரான டைம் நமக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு, நீங்க கன்சிடர் பண்றதுக்கு. ஐ மீன் இப்போன்னு இல்ல, இன்னும் ஒரு 1 வாரம், 2 வாரம் பார்த்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகுதா, இல்ல கீழ விழுகுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நம்ம இன்வெஸ்ட் பண்றது ப்ராப்பரான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாம
நீங்க இப்போ நம்ம வந்து 1 டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தா, மார்க்கெட் வந்து டெத் கிராஸ்ல இருக்கு. டவுன்ஃபால். ஓகே. நான் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்க்குறேன். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போதும் ஸ்டில் டெத் கிராஸ்ல தான் இருக்கு. ஓகே. 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம்ல பார்க்குறேன். டெத் கிராஸ்ல தான் இருக்கு. 13 நிமிஷம் பார்த்தா 3 நிமிஷம் பார்த்தா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்ரோச்சிங் டெத் கிராஸ். இதுதான் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட நிலைமை. அப்போ பெரும்பாலான நமக்கு அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட பிரைஸ் ஆக்ஷனும் இண்டிகேட்டரும் மார்க்கெட் டவுன்வர்ட்ஸ்ல தான் போயிட்டு இருக்குன்னு. ஆனா என்னன்னா, நீங்க இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். வந்து ப்ராப்பரா பார்த்தோம் அப்டின்னா, இங்க இருக்கிற பிரைஸ் ரேஞ்ச்லேருந்து இந்த மேல இருக்க பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து மேலயும் கீழயும் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து மேல, கீழ, மேல, கீழ. அப்போ இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும்போது, நம்ம வந்து மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல என்னன்னா, முன்னாடி அதாவது 17ஆம் தேதியிலிருந்து மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு ஹாஃப்ல ஒரு அப்பர் ஃபேஸ் இங்க இருந்திருக்கு. இந்த அப்பர் ஏரியால இருந்துச்சு. அந்த மேல இருக்கிறதுலேருந்து இப்ப பார்த்தீங்கன்னா, கீழ இருக்க இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப இந்த ரேஞ்ச்ல இருந்து பிரேக் அவுட் ஆகி மேல போனா தான் மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆகும். அதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்டின்னா, கண்டிப்பா எனக்கு இருக்கிற மாரி தெரியுது. ஏன்னா, நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, நேத்தோட ட்ரேடுக்கு 49,000ம் லோவஸ்ட் பாயிண்ட் வந்து 48,500ம் இருந்துச்சு. ஸோ இது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ 48,500ல தான் அதிகமான புட் ஆப்ஷன் இருந்திருக்கு. ஆனா, நமக்கு இன்னைக்கு டேட் பார்க்கும்போது, அதே 48,500ல புட் ஆப்ஷன் வந்து மேல இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்டின்னா, இந்த 48,500லேருந்து மார்க்கெட் இன்னும் சரிவாகி 48,000க்கு போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு அர்த்தம். 1. 2வது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 48,800லயும் 49,000த்துலயும் கால் ஆப்ஷன் கொஞ்சம் கூடியிருக்கு. அப்டிங்கிறனால, மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பக்கம் இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ, நான் மறுபடியும் சொல்றேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ எதிர வச்சு கணிச்சோம் அப்டின்னா, இந்த இடத்துல எங்க வந்து புட் ஆப்ஷன் அதிகமா இருக்கு, எந்த இடத்துல கால் ஆப்ஷன் அதிகமா இருக்குன்னு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைஸ் ரேஞ்ச் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ள தான் இருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்தெந்த ரேஞ்ச்ல இருக்குன்னு பார்த்தோம். ஸோ, நம்ம அத வந்து பிளாட் பண்ணிருவோம். ஸோ, இங்கிருந்து நான் இத கொஞ்சம் அப்டியே நகர்த்தி இங்க வைக்கிறேன். அண்ட் 49 ஒரு சப்போர்ட் வைக்கிறேன். ஓகே. ஒரு ரெசிஸ்டன்ஸ் 48,500ல அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ நாளையோட மார்க்கெட் அதாவது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மார்க்கெட் லீவு. அப்ப நீங்க செவ்வாய்க்கிழமை பார்க்கும்போது, மார்க்கெட் இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ரேஞ்ச பிரேக் பண்றதுக்கான சான்ஸும் கம்மியா தான் இருக்கு. ஏன் சான்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்டின்னா, இதோட நமக்கு வந்து இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓஐ சேஞ்சுன்னு இந்த இடத்துல நம்ம இருக்கு பாருங்க. ஓ ஓஏ சேஞ்ச். அப்போ ஓஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆறத நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இங்க பாருங்கன்னா, புட் ஆப்ஷன்ல நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. அதாவது எங்கன்னா 48,500ல ஓகே. 2வது கால் ஆப்ஷன்ல 48,800ல அதிகமா இருக்கு. 1. அப்படிங்கிறனால இங்கருந்து மார்க்கெட் இன்கிரீஸ் ஆக போகுது. ஆனா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கு. ஒண்ணு வந்து 48,500ம் 49,000ம். ஸோ இந்த பிரைஸ்ல இருக்கு. ஸோ ஓவராலா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்ட நான் இந்த விஷயத்துல சொல்றது பேங்க் நிஃப்டிய. மேல போதுன்னா ரொம்ப மேல போகாது. ஒரு 500 பாயிண்ட் இல்லன்னா ஒரு 400 பாயிண்ட் மேல போகும். இப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை சாரி குழப்பிட்டேன். இன்னைக்கு செவ்வாய், நமக்கு வந்து வியாழக்கிழமை, புதன்கிழமை மார்க்கெட் லீவு அப்படிங்கிறனால நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சாரி மறுபடியும் மன்னிச்சிடுங்க. அண்ட் வியாழக்கிழமை வந்து மார்க்கெட் இங்கேருந்து கீழ வந்து சப்போர்ட் எடுத்துட்டு, மார்க்கெட் மேல ரெக்கவரி ஆகி 49,000க்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சில நேரங்கள்ல 49,000 வரைக்கும் போகாது. ஏன்னா 49,000லேருந்து 48,800 வரைக்கும் போகும். இந்த இடத்துல நமக்கு பார்த்துருக்கோம். 48,800 ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கால் ஆப்ஷன் வந்து அதிகமா இருக்கு புட் ஆப்ஷன விட. ம் அதோட சேஞ்சும் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படிங்கிறனால மேபி இந்த இடத்துலயும் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரலாம். அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் இங்கருந்து வந்து சப்போர்ட் எடுத்துட்டு, மார்க்கெட் போனா 48,800ம் 48,900ம் போகும். அதுக்கப்புறம் தான் 49,000 போகும். ஸோ இந்த 3 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல நீங்க வந்து மார்க்கெட் வந்து நிக்கிறதோ, இல்ல ரிவர்ஸ் ஆகுறதோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது என்ன நடக்கும் அப்டின்னா, இங்கிருந்து வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் மூவ்மெண்ட்டே இல்ல. ஒரு
ஒரு 50, 60 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதே மாரி 48,800 48,900 போனதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன ரேஞ்சில பிரைஸ் மூவ்மெண்ட் ஆறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ இதுதான் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வந்து கணிப்பு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். அண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பா ஏன்னா ரொம்ப நேரோ ஆயிருச்சு நமக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் எக்ஸ்பைரி டேக்கு பக்கத்துல வந்துட்டோம். நீங்க இந்த இடத்துல எக்ஸ்பைரி டேக்கு நம்ம குடுத்துருப்பாங்க. எப்ப எக்ஸ்பைரி ஆகுதுன்னு. 27ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுது. அப்போ எக்ஸ்பைரி டேக்கு பக்கத்துல வந்துட்டனால, நீங்க வந்து அவுட் ஆஃப் த மனில பொசிஷன் எடுக்காதீங்க. தயவு செய்து அட் த மனில பொசிஷன் எடுத்து அண்ட் 2 எக்ஸ்பைரி பக்கத்துல வந்துருச்சு. மந்த்லி எக்ஸ்பைரியும் இருக்கு. அதே மாரி நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரியும் இருக்கு. ஸோ இந்த 2 எக்ஸ்பைரியும் இருக்கிறங்கிறனால பேங்க் நிஃப்டில நீங்க கேர்ஃபுல்லா தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வியாழக்கிழமை வந்து கரெக்ட். வியாழக்கிழமை வந்து வாலடைலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸோட பிரைஸ் வாலடைலிட்டி அதிகமா இருக்கும். அப்படிங்கிறனால நீங்க அவுட் ஆஃப் த மனில ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்னா, ஒரு பொசிஷன் கண்டிப்பா அட் த மனிலயும், இந்த மனிலயும் நீங்க ட்ரேட் எடுக்கணும். ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும். அவுட் ஆஃப் த மனினா என்ன? அட் த மனினா என்ன? இந்த மனினா என்னன்னு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போதைக்கு மார்க்கெட்ல அவுட் ஆஃப் த மனில நீங்க ட்ரேட் எடுக்கிறது, பொசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான பொசிஷன். ஏன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸும் கம்மியா இருக்கு. ஒரு நாளைக்கே 100 பாயிண்ட், 200 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் ஆகுது. அப்படிங்கும்போது நீங்க ஒரு 500 பாயிண்ட் தள்ளி நீங்க பொசிஷன் எடுத்திருக்கும்போது, ரொம்ப அது ரிஸ்க். ஏன்னா, எனக்கு புரியும். என்னன்னா, அவுட் ஆஃப் த மனில தான் நமக்கு வந்து பிரைஸ் கம்மியா இருக்கும். நீங்க ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா, நமக்கு சொல்ல முடியும். ஸோ, நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் செயின் பார்த்தீங்கன்னா, நமக்கு சொல்ல முடியும். எவ்வளோ எவ்வளோ பிரைஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனா, நமக்கு என்னன்னா, அட் த மனில எடுத்தா தான் நமக்கு ப்ராஃபிட்ஸ்க்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க இந்த இடத்துல பிரைஸ் ரேஞ்சுல நீங்க வந்து ப்ராஃபிட்க்கான சேஞ்சஸ் நீங்க பார்க்கலாம். OI சேஞ்ச். அதிகமான சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இப்போ இது நிஃப்டி. நான் பேங்க் நிஃப்டிக்கு போறேன் அப்படின்னா, அட் த மனி வந்து 48,700. நீங்க அதிகபட்சம் பிரைஸ் மார்க்கெட் எங்க போகும்ன்னு சொல்லியிருக்காங்க. 48,300லாம் போறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா 48,500க்கு 17% சேஞ்சஸ் இருக்கும். இது வந்து OI சேஞ்ச். அப்படின்னா, இந்த OI சேஞ்ச வந்து கண்டிப்பா நீங்க வந்து எது கூட கன்சிடர் பண்ணலாம்னா, நீங்க வந்து ஆ சாரி சான்ஸஸுக்கும் கன்சிடர் பண்ணலாம். பெர்சன்டேஜ் ஆஃப் வின்னிங்கும். அண்ட் ட்ரேடட் பிரைஸ் பாருங்க. இங்க வந்து 260 இருந்திருக்கு. எனக்கு தெரியும். ஓஃப்! ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நீங்க அட் த மனி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவுட் ஆஃப் த மனில 50,000க்கு பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 4 தான் இருக்கு. லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ். ரூ. 4 தான் ஆப்ஷன். அதே மாரி அட் த மனில பார்த்தீங்கன்னா, 130 இருக்கு. ஸோ இது வந்து கால் ஆப்ஷனோட பிரைஸ். அப்படிங்கிறனால எனக்கு தெரியும். அதாவது அவுட் ஆஃப் த மனில வாங்கும்போது அதோட பிரைஸ் கம்மியா இருக்கும்னு. ஆனா வாய்ப்புகளும் அதுக்கான கம்மி தான். ஸோ அத நீங்க புரிஞ்சுகிட்டு இந்த மனில வாங்கணும். அதாவது மார்க்கெட் எந்த எந்த பொசிஷனுக்குள்ள நகருமோ, அந்த பொசிஷனுக்குள்ள வாங்குனா தான் உங்களோட வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அத நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, ஒரு லாங் டெர்ம் இல்ல ஒரு மந்த்லி ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா, அப்ப நீங்க அவுட் ஆஃப் த மனில போடுறதுல சான்சஸ் இருக்கு. ஆ ஒரு வீக்லி எக்ஸ்பைரி எடுத்துட்டு, நீங்க வந்து வீக்லி எக்ஸ்பைரி எடுத்துட்டு நீங்க வந்து அவுட் ஆஃப் த மனில எடுக்கிறங்கிறது இப்போதைய நிலைமைக்கு எனக்கு தெரிஞ்சு அட்வைசபிள் இல்ல. ஸோ கவனமா ட்ரேட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்க வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம். நன்றி. வணக்கம்.